ஜிஎஸ்டி குறைக்கிறதுக்கான ஒரு அதிரடி அனௌன்ஸ்மெண்ட் ஆகஸ்ட் 15th பிரைம் மினிஸ்டர் மோடியோட அனௌன்ஸ்மெண்ட் ஸ்பீச்சிலிருந்து நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த வரப்போகிற திவாலி ஒரு டபுள் தமாக்காவாக இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தார். 2017 இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட இந்த 8 வருஷத்தில் நிறைய பொருட்களுக்கான ஸ்லாப் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஒரு சில பொருட்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சில பொருட்களுக்கு குறைச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த 4 ஸ்லாப்ன்றது இந்த 8 வருஷமாக எந்த ஒரு மேஜர் சேஞ்சஸ் எதுவும் இல்லாமல் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. 5%, 12%, 18, 28 இந்த 4 ஸ்லாபை 2 ஸ்லாபாக குறைக்கிறதுக்கான அறிவிப்பு இப்போ ரீசெண்டாக வந்தது. ஒன்று 5%, இன்னொன்று 18%. ஸோ இப்போ இந்த 12, 28 இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறாங்க. இந்த ஜிஎஸ்டி வரி குறைக்கிறதுனால கம்ப்ளீட்டாக ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக மேஜர் பூஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், விலைவாசி பொருட்களோட ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். இதை தாண்டி இதில் வந்து நம்ம கவனிக்கக்கூடிய எக்கனாமி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டெப்பாகவும் பார்க்கலாம். இந்த ஜிஎஸ்டி வரி எப்போ இந்த சேஞ்சஸ் திடீர்னு ஒரு பெரிய அணுகுண்டு போட்ட மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் திடீர்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நிறைய ஸ்டேட் வந்து ஒவ்வொரு முறை ஜிஎஸ்டி மீட்டிங் ஒவ்வொரு பீரியடும் கண்டக்ட் பண்ணுவாங்க. நிர்மலா சீதாராமன் பிரைம் ஃபினான்ஸ் மினிஸ்டரோட தலைமையில் ஒவ்வொரு ஸ்டேட்டும் அதில் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் மூலயமா கலந்துப்பாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு மீட்டிங்லேயும் பார்த்திங்கன்னா குறைக்கிறதுக்கான ஸ்டெப்பு, நிறைய ரிஃபார்மேஷன், நிறைய சேஞ்சஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டும் ப்ரொபோசல் கொடுப்பாங்க. பட் ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே முன்னெடுத்து ஒரு பெரிய சேஞ்சஸ், பிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜிஎஸ்டி வரினால் என்ன பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் நடக்க போகுது, என்னென்ன பொருட்களுக்கு வரி குறைக்க போகிறாங்க, முக்கியமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இதனால் பலனடையக்கூடிய செக்டார் என்னென்ன ஸ்டாக்ஸுக்கு இது பெனிஃபிஷியல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நார்மலாக இங்கே நம்ம ஜிஎஸ்டி அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணும்போது கவர்மெண்ட்டோட ரெவன்யூ இதுதான் முதல் விஷயம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி ரேட் குறைக்கிறது கவர்மெண்ட்க்கு என்ன அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட சிஎல்எஸ்ஏவோட ப்ரோக்கரேஜ், குளோபல் ப்ரோக்கரேஜோட எக்ஸ்பெக்டேஷன் நியர்லி 1.5 லட்சம் கோடி ரூபா அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டும் சென்ட்ரும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கணும் இந்த லாஸை அப்படின்றது எதிர்பார்ப்பு. ரெண்டாவது, இந்த ஜிஎஸ்டி அனௌன்ஸ்மெண்ட், இந்த சேஞ்சஸ் வந்து அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து ஓட் பண்ணணும். ஸோ அது மூலயமா தான் இந்த நியூ சேஞ்சஸ் வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் உள்ளே வரும். இப்போ என்னென்ன துறைகளுக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் ஆகிற செக்டார் பார்த்துடலாம். ஏன்னா அதுதான் ரொம்ப கம்மி. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஜிஎஸ்டி ஸ்லாப் வந்து குறைக்கிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ இது ஒரு பெனிஃபிஷியல் தான் கன்சியூமர் பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் ஒரு சில செக்டார் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு செக்டார் என்னென்னா சின் குட்ஸ். இந்த சின் குட்ஸ் அப்படின்னா தேவையற்ற அப்படின்னு கூட சொல்லலாம். உடல் நலக்கேடு விளைவிக்கிற பொருட்கள். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டொபாக்கோ, சிகரெட். ஸோ இதுக்கான வரி 40% கிட்ட இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி 5லேருந்து 7 சின் குட்ஸுக்கு நியர்லி 40% டேக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, ஆட்டோ செக்டார். இதுதான் ரொம்ப ப்ரைமரியாக பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு செக்டார். ஏன் அப்படின்னா தொடர்ந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. ரீசெண்டாக செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜ்னால் பெரிய அளவுக்கு இம்பேக்ட் இருந்தது. எக்கனாமிக் ஸ்ட்ரகிள் ஆச்சு. குளோபல் வெஹிக்கிள் சேல்ஸ் பெரிய அளவுக்கு ட்ராப் ஆச்சு. இதெல்லாமே பெரிய அளவுக்கு இம்பேக்ட் இருந்த ஒரு இண்டஸ்ட்ரி. க்ரோத் வந்து பெரிய அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம் மற்ற செக்டாரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்போ வந்து என்னென்னா முக்கியமாக 28% ஜிஎஸ்டி தான் பெரிய பாதிப்பாகவும் இருந்ததுன்னு கூட சொல்லலாம். பட் என்னென்னா இந்த 5 வருஷம் இந்த கோவிடுக்கு அப்புறம் ஆட்டோ செக்டார் ஒரு சில வெஹிக்கிள் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருந்தாலும் பட் மார்ஜின் வைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஆட்டோ கம்பெனிஸ்க்கு பெரிய அளவுக்கு அதுக்கான இம்பேக்ட் இல்லைன்னே கூட சொல்லலாம். இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் 28%லேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜிஎஸ்டி ரேட் குறைக்கும் போது ஆட்டோ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ஆட்டோ ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற
கம்பெனிஸ், ஆன்சிலரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ஒவ்வொரு உதிரி பாகம் தயாரிக்கிற கம்பெனி முதற்கொண்டு இதில் பெனிஃபிஷியல் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் வந்து என்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, மேபி இதில் ஏதாவது ஸ்லாப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த கார் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா 1200 சிசிக்கு மேலே வர கார்ஸுக்கான டேக்ஸ் வந்து மேபி அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் தான் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு நியூஸாகவும் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 1200 சிசி அப்படின்னா இந்த ஹேஷ்பேக் வெஹிக்கிள், ஒரு சில செடான் வெஹிக்கிளை தவிர்த்து லக்ஸுரி வெஹிக்கிள்னு வரும்போது அதுக்கான டேக்ஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அதிகமாக பணம் வச்சுட்டு இருக்கிறவங்க ப்ரீமியம் பர்ச்சேஸ் இல்லை ஒரு லக்ஸுரி பர்ச்சேஸுக்கான ஜிஎஸ்டி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ குறைக்கிறதுக்கான இடத்துக்கு வரலாம். கன்சியூமர் எஃப்எம்சிஜி செக்டாருக்கு இது ஒரு பெரிய பெனிஃபிஷியல். ஆட்டோ ஆன்சிலரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, பேட்டரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு, இன்சூரன்ஸ் செக்டாருக்கான ஜிஎஸ்டி நில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஒரு பக்கம். பட் ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு என்ன நெகட்டிவ்னா, ஐடிசி வந்து பார்த்திங்கன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரிக்கான ஜிஎஸ்டி இன்னும் எந்த ஒரு பெரிய சேஞ்சஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற எந்த ஒரு அறிவிப்பும் இப்போ வரைக்கும் இல்லை. ஆட்டோ செக்டார் மேஜர், அதுக்கப்புறம் கன்சூமர் அண்ட் எஃப்எம்சிஜி, மூணாவது இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது சிமெண்ட் செக்டாருக்கான ஜிஎஸ்டி தான் மேஜர் ஒரு பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. ஆல்ரெடி 28% சிமெண்ட்டுக்கான ஜிஎஸ்டி இருக்குது. இது மேபி 18% குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மேஜர், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராக்கான பெரிய அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. இந்த சிமெண்ட்டுக்கான ஜிஎஸ்டி குறைக்கும் போது அது பெரிய அளவுக்கு ஒரு பூம் ஆகிறதுக்கான இந்த செக்டார் பூம் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியும் நம்ம கிட்டத்தட்ட பார்க்கலாம். ஸோ இப்போது இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்தெந்த செக்டார் ஜிஎஸ்டி அப்படின்றத பார்த்தோம். இப்போ இதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்ன கம்பெனிஸ் வந்து ஜிஎஸ்டி இம்பேக்ட் வந்து இருக்கும். இப்போ டெய்ரி அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா ஜிஎஸ்டி கட் வந்து 5%லேருந்து 0 ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டர், நெய், சீஸ் இதெல்லாமே 12ல் இருக்குது ஆல்ரெடி. இப்போ 5% குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பன்னீருக்கு வந்து ஆல்ரெடி 5% இருக்குது, அது 0% குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட் ஹேண்டில் பண்ணுற கம்பெனிஸ்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்னா, அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இதில் எந்த ஒரு ஸ்டாக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ இதில் வந்து கவர்மெண்ட்டோட இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் இம்பேக்ட் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் என்னென்னா, அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். பெனிஃபிஷியரிஸ்ன்னு பார்க்கும்போது இந்த மில்க் ப்ராடக்ட்ஸு, டைரி, பன்னீர், சீஸு, பட்டர், கீ, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ன்னு பார்க்கும்போது ஹேட்சன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ், ஹெரிட்டேஜ், பராக் மில்க், டோட்லா டைரி, இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கலாம். இன்னும் முக்கியமாக நெஸ்லே இந்தியா கவனிக்கலாம். இதில் ரொம்ப மேஜரான கம்பெனிஸ்ன்னு பார்க்கும்போது நெஸ்லே இந்தியா, பிரிட்டானியா வந்து சீஸ் அண்ட் பட்டரில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கம்பெனி. இதில் இன்னொரு விஷயம் ஃபுட்வேர் செக்டாருக்கு வரலாம். ஃபுட்வேர் செக்டாரில் என்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னா, 12%லேருந்து 5% குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது 2500 பிலோவில் இருக்கிற ஃபுட்வேர் பேர் வந்து 12லேருந்து 5%. இதில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பட்ஜெட் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டா இந்தியா, ரிலாக்ஸோ, காதிம், கேம்பஸ் வியர், லிபர்ட்டி ஷூஸ், இந்த கம்பெனிஸ்லாம் நம்ம கவனிக்கலாம். பேக்கேஜ்டு ஃபுட், பீவரேஜஸ், பிஸ்கெட்ஸு, கேக்ஸு, சாக்லேட்ஸு, நூடுல்ஸு, பாஸ்தா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வந்து 5% குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் பிரிட்டானியா, நெஸ்லே இந்தியா, இந்துஸ்தான் ஃபுட்ஸ், மிஸ்ஸஸ் பெக்டாஸ், இந்த ஸ்டாக்லாம் நம்ம கவனிக்கலாம். கார்பனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கார்பனேட்டட், நான் சின் குட்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி 28% இருக்குது. இது 40% போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் வந்து வருண் பீவரேஜஸ், இந்துஸ்தான் ஃபுட்ஸ், இந்த 2 ஸ்டாக் நம்ம கவனிக்கலாம். இப்போ எஃப்எம்சிஜி, பர்சனல் கேர், சோப்பு, ஷாம்பு, ஹேர் ஆயில், டூத் பேஸ்ட், இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா 18%லேருந்து 5% குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. ஹெச்யூஎல், கோல்கேட் பாமோலிவ், ஜில்லட், மேரிகோ, கார்ட்ரேஜ் கன்சூமர், இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வாட்ச் பண்ணலாம். ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் 12%ல் இருக்கிற ஜிஎஸ்டி இப்போ 5% டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி அது 0 பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கான டிசீஸ்க்கு 0 பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, சிப்லா, லூபின், பயோகான், இந்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். மெடிக்கல் டிவைசஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, டயக்னாஸ்டிக்ஸு, இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங், இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து 5% ஜிஎஸ்டியாக குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்ரோபாலிஸ், பாலிமெடிக்யூர், லால்பத் லேப், இந்த கம்பெனிஸ் வாட்ச் பண்ணலாம்.
பில்டிங் அண்ட் பில்டிங் மெட்டீரியல் சிமெண்ட் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனி 28%லேருந்து 18%. அதில் ஆல்ரெடி நம்ம மேஜர் கம்பெனியான அல்ட்ராடெக் சிமெண்ட், ஸ்ரீ சிமெண்ட், ஏசிசி, அம்புஜா, டால்மியா பாரத், ராம்கோ சிமெண்ட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ணலாம். மார்பிள், கிரானைட், ஸ்டோன் ப்ராடக்ட் ஆல்ரெடி 12%லேருந்து இப்போ 5% குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற இதில் வச்சு பார்க்கும்போது ஆரோ கிரானைட்ஸ், பொக்கர்னா, மாதவ் மார்பிள்ஸ் இதெல்லாமே ரொம்ப ஸ்மால் அண்ட் மைக்ரோ கம்பெனிஸ். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்மால் கார்ஸ், ஆட்டோ அண்ட் டயர்ஸ் இங்கே இதுதான் ரொம்ப மேஜர். ஸ்மால் கார்ஸில் சிஎன்ஜி, பெட்ரோல் 1200 சிசிக்கு பிலோவில் இருக்கிற பெட்ரோல் வெஹிக்கிள்ஸு, அதே மாதிரி 1500 சிசி டீசல் வெஹிக்கிள்ஸு, 4 மீட்டர் லென்த்துக்குள்ளே இருக்கிற கம்பெனி கார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 28% இருக்குது. இது 18% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாருதி இதில் வந்து பார்த்திங்கன்னா வேகனார், ஷிஃப்ட்டு, பாலினோ, பிரிஸா சிஎன்ஜி. டாடா மோட்டார்ஸில் டியாகோ, டிகோர், பஞ்ச் சிஎன்ஜி. ஹுண்டாயில் பார்த்தீங்கன்னா i10, i20, வென்யூ சிஎன்ஜி. இந்த மாடல் வேரியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி 28லேருந்து 18 குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் மேபி இப்போ நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து 28% ஜிஎஸ்டின்னு வரும்போது ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 lakhs கிட்ட ஜிஎஸ்டி வரும். அந்த ஜிஎஸ்டியில் வந்து நியர்லி நமக்கு வந்து 10% நியர்லி ட்ராப் ஆகும். அதாவது கிட்டத்தட்ட 1/3 குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 1 லட்ச ரூபா நீங்கள் ஜிஎஸ்டி ஏற்கனவே பே பண்ணணும்னா இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா 70,000 இல்லை 65,000 பே பண்ணால் போதுன்ற அளவுக்கு இருக்கும் ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணும்போது. டூ வீலர் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 28% இருக்குது. அது 18 குறைக்கும் போது ஹீரோ மோட்டார், பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் மோட்டார் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ டயருக்கு வரலாம். டயர் டிராக்டர் இது வந்து 18லேருந்து 5% இது வந்து கொஞ்சம் மேஜர் பெனிஃபிஷியரி 18லேருந்து 5ன்றது. ஸோ எம்ஆர்எஃப், அப்போலோ டயர், பாலகிருஷ்ணா, ஜேகே டயர், சிஎட் லிமிடெட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கவனிக்கலாம். லக்ஸுரி கார்ஸுக்கு இது நெகட்டிவ். என்ன லக்ஸுரி கார்னா பைக்ஸில் எடுத்துக்கும்போது 350 சிசி பைக்கு 40% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது நீங்கள் ஏஷியர் மோட்டார், ராயல் என்ஃபீல்டு எடுத்திங்கன்னா 350 சிசி, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஹை அண்ட் எஸ்யூவி இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா லக்ஸுரி கார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப் டு 40% வரைக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல்ஸில் பார்த்திங்கன்னா 5%க்கு ஜிஎஸ்டி குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேன்மேட் ஃபைபர், யான் ஃபேப்ரிக்ஸ் இதில் பார்த்திங்கன்னா ரேமண்ட் லிமிடெட், அரவிந்த், வெல்ஸ்பூன் லிவிங், வர்தமான், இண்டோராமா இந்த ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ணலாம். 2500 மேலே இருக்கிற ஃபுட்வேர் கம்பெனிஸில் 18% ஜிஎஸ்டியாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னது ஃபுட்வேர் வந்து பிலோ 2500. இப்போ அபவ் 2500 என்னென்ன கம்பெனிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல், ட்ரெண்ட் லிமிடெட், ஷாப்பர் ஸ்டாப் இந்த கம்பெனிஸ்லாம் இது ஒரு நெகட்டிவ். ஏன்னா ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 5%. தீபக் ஃபெர்டிலைசர், ஜிஎன்எஃப்சி, சம்பல் ஃபெர்டிலைசர், கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கலாம். அக்ரி இன்புட் வந்து பார்த்திங்கன்னா 12லேருந்து 5%. இதில் யூபிஎல், தனுகா அக்ரி, பிஏ இண்டஸ்ட்ரீஸ், ராலிஸ் இந்தியா, பேயர் கிராப் சயின்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கலாம். கன்சூமர் டியூரபிள்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதில் நம்ம ஏர் கண்டிஷனர் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார், ஹேவல்ஸ், டிக்சன் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கவனிக்கலாம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜிஎஸ்டினால் என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ், இப்போ இந்த குறைக்கிறதுனால எந்தெந்த கம்பெனிக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும், எந்தெந்த கம்பெனிஸ்க்கு அது நெகட்டிவாக இருக்கும்னு பார்த்தோம். இது வந்து யூகத்தின் அடிப்படையில் தான், அதாவது எதிர்பார்ப்பு தான். என்ன இப்போது நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயமே ஸ்பெக்குலேஷன் தான். பட் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கவர்மெண்ட் கொடுக்கும்போது அதுக்கான கிளியர் பிக்சர் நமக்கு என்ன அப்படின்றது தெரியும். செப்டம்பர் 22 தான் இதுக்கான டெட்லைன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ செப்டம்பர் 22 அனௌன்ஸ்மெண்ட், இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ இந்த செஷன் பற்றின உங்களோட ஃபீட்பேக் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு வெப்சைட் யூடியூப் சேனல் சென்னை ட்ரேடிங் அகாடமி. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.